போராட வேண்டும் என்கின்ற எண்ணம் காந்திக்கு வந்தது. 1930 நாம் வாங்குற காசுல அந்த உப்புக்கு ஏண்டா வரி சொல்லிட்டு தான் தண்டி யாத்திரையை தொடங்கினார். 1930 மார்ச் மாதம் 2ஆம் தேதி அவர் தொடங்கும் பொழுது சபர்மதி ஆசிரமத்திலே காந்தி தன்னுடைய அந்த யாத்திரையை தொடங்கும் போது 4 பேர் தான் இருந்தார். 1 லட்சம் பேர் இன்றைக்கு காந்தியோடு தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு கண்ணியம் இருந்தது. நடைபெறுகின்ற அக்கிரமங்களெல்லாம் அருமை நண்பர் விஜயராஜன் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு, எச்சத்தையும் சொச்சத்தையும் சரத்து அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு, சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்தவனை போல, பந்தி முடிந்த பிறகு பரிமாற வந்தவனை போல, தேரோட்ட முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனை போல என்னுடைய பங்கிற்கு நிற்கிறேன். சேகர்பாபு அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர். நான் பலமுறை இதை பற்றி சொல்லியிருக்கோம், தேவதான பற்றி பலமுறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. எங்க ஆட்கள் போராடி எந்த ஆட்சி வந்தாலும் போராட வேண்டியதுதான் நம்முடைய நிலவு போல. போராடி ஆனா பெருமையா சொன்னாங்க. இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் வந்துவிட்ட பிறகு சேகர்பாபு அண்ணன் தலைமையில இன்றைக்கு 7440 ஏக்கர் நிலம் இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு உபரியாக இருக்கின்ற கோவில் நிலங்களை எல்லாம் அரசுக்கு கஜானாவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதுல கும்மிடிப்பூண்டியில தம்பி 2 முறை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவை பெற்ற பிறகு இன்னைக்கு 30 ஏக்கர் அதுல சேரலன்னு நினைக்கிறேன். சேகர்பாபு இதுல மனசுல வச்சுக்கணும். இந்த 30 ஏக்கரையும் சேருங்க. அதுக்கு பிறகு இங்க தேவதானத்திலே கிருஷ்ணாபுரத்திலே அக்கிரமம் பெயரால கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது. திருவண்ணாமலையில வெள்ளை கோபுரத்துக்கு எதிராக 5 ஏக்கர் நிலத்தை ஒரு பிஜேபி மாவட்ட செயலாளர் கபலீகரம் வச்சிருந்தார். அதெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு கையகப்படுத்தி கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. இது மாதிரிதான் 7000 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அரசாங்கம் கைப்பற்றி இருக்கிறது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு ஆன்மீகம் மத கலவரங்களை எல்லாம் தூண்டி தமிழ்நாட்டில் ஏற்படாத காரணம் எல்லா மதத்துக்கும் இன்றைக்கு சரிசமமான நிலையிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஒண்ணும் கிடையாதுங்க. அதிமுக ஆட்சியில நெல்லை மாவட்டம் நினைக்கிற திருக்குறுங்குடியில் ஒரு ஊர்ல அழகிய நம்பராயர் கோயில் ஒன்று இருந்தது. தேவதானத்தில் இருக்கிற கோயில். இதையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். தோழமையோடு சுட்டிக்காட்டுகின்ற இந்த குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை தர வேண்டும், வாங்கி தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே இருக்கின்ற ரெவென்யூ வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் காது கொடுத்தும் கண்காணிக்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மறுமலர்ச்சி திமுக ஆண்டுதோறும் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறது. சில பேர் சில வருஷமா தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ணாவை மறக்காது, அண்ணாவை அடையாள